நிச்சயமாக அடுத்த கேள்வி இங்க கேட்பீங்க, கூட்டணி பத்தி கேட்பீங்க. இன்னும் விரைவில் கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும். அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும். உறுதியாக திமுக படுதோல்வி அடையும். இந்த தேர்தலில் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் ஒரு துரும்ப கூட செய்யல. இந்த மாவட்டத்தை புறக்கணிக்கின்ற திமுகவுக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அதான் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. அதுல எவ்வளவு 30,000 கோடி ரூபாய் ஊழல். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம், திமுகவை தவிர. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு இன்னும் எந்த வகையிலும் தீர்வுகள் வந்தது கிடையாது, வருவது போலும் இல்லை. இந்த ஆட்சியில 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் ஒரு துரும்ப கூட செய்யல. இந்த மாவட்டத்தை புறக்கணிக்கின்ற திமுகவுக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அனைத்து கட்சிகளையும் அழைத்திருக்கின்றோம், திமுகவை தவிர. இதே போன்று 4,800 கோடி ரூபாய் மணல் கொள்ளை விசாரணை, மணல் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. டாஸ்மார்க் அதான் அந்த செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. அதுல எவ்வளவு 30,000 கோடி ரூபாய் ஊழல். எல்லாத்திலையும் ஊழல் நடந்துட்டு இருக்குது, லஞ்சம் ஊழல். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரியல. அவர் வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அவங்கவுங்க கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நானும் அந்த 100 நாள் நடைபயணத்தில் போய் பார்த்துட்டேன். மக்களுடைய மனநிலை புரிஞ்சிருக்கிறேன் நான். மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அடுத்த கேள்வி இங்க கேட்பீங்க, கூட்டணி பத்தி கேட்பீங்க. இன்னும் விரைவில் கூட்டணி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும். அந்த எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக தேர்தலில் வெற்றி பெறும். உறுதியாக திமுக படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில்.